ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் லாங் வீடியோவில் முருங்கைக்கீரை கஞ்சின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க பார்த்துட்டு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட் ரொம்ப நல்ல டவுட்டு. அவங்க காஞ்ச மிளகாவுக்கு பதிலாக மிளகு சேர்க்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் மிளகு சேர்க்கலாம். அது கூட 2 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த கஞ்சி. எங்களுக்குலாம் சின்ன வயசில் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இந்த சளி பிடிச்சிட்டு ரொம்ப மூக்கு ஒழுகிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா தோட்டத்துலேருந்து வரும்போதே கொஞ்சம் முருங்கைக்கீரை கருவேப்பிலெல்லாம் இடிச்சிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் முழு மஞ்சளையும் வெயிலில் காய வச்சுருவாங்க. முழு மஞ்சளையும் காஞ்ச மிளகாவையும் நல்லா இடிச்சிட்டு கஞ்சிக்கு செய்ய வேண்டிய அரிசியும் குருணையும் முதல்ல உரல்ல இடிப்பாங்க. இடித்து அந்த கஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே இந்த மஞ்சளையும் மிளகாயும் இடிச்சிட்டு அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு இடித்து இந்த கஞ்சி ரெடி பண்ணி தருவாங்க. எங்களை எப்படியோ சாப்பிட வைக்கணுன்ட்டு இந்த பனை ஓலை எடுத்து வந்து பட்டையாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்பூன் அந்த ஓலையை வச்சு ரெடி பண்ணி தருவாங்க. பார்த்துருங்க, எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். நான் இது அப்போ வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். அது என் மைண்டில் இருந்து, அதனால தான் இந்த கஞ்சை நான் ரெடி பண்ணேன். நீங்கள் பூண்டு மிளகு சேர்த்து